வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் எலெக்ஷன் 2026. அதை பற்றின ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. நான் அந்த எலெக்ஷனில் வந்து நிறைய பேரால் வந்து ட்ராவல் பண்ணி ஓட்டு போட முடியல. ஸோ இந்த விஷயம்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இதை தவிர்த்துருக்கலாம், இல்லைன்னா வரக்கூடிய எலெக்ஷன்லலாம் இது பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எந்த விஷயம்லாம் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து 95% அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம ஓட் போலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சன்டேஜில் ஒருத்தர்னால கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பஸ்ஸு. முக்கியமாக இப்போது நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சென்னை பஸ்ஸு, அப்புறம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களால வந்து வீட்டுக்கு போக முடியல, போய் அந்த நாளுக்குள்ளே வந்து ஓட்டு போட முடியல. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரமாக பஸ் ஸ்டாப்லேயே பஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு 1000 பேர் இல்லைனா 2000 பேருங்கிறது ஒரு முக்கியமான நம்பர் ஆஃப் ஓட்டு. ஒருத்தர் 2 பேர் இல்லைன்னா ஒரு 10 பேர் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ஓட்டெலாம் வந்து மிஸ் ஆகுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுமே அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஓட்டு போடணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுங்கிறது 90% மேலே கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். பஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணும். எல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் அந்த டைமில் கொடுக்கணும். முக்கியமாக பஸ்ஸுக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஓட்டு போடுறதுக்காக நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு வந்து நான் பஸ் டிக்கெட்டை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஓட்டு நான் பண்ணிட்டேங்கிற ப்ரூஃப் அப்டேட் பண்ணால் அந்த ஒரு ஜேர்னி வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் பஸ் ரிலேட்டட் உள்ளது. ஸோ இந்த விஷயம் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் காரில் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் தேவைப்படாது. ஸோ அவங்க வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக பெட்டராக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பஸ்ஸில் வந்து கஷ்டப்படுறவங்க தான் நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ரெயின் கிடைக்கலங்கிறதுனால தான் அவங்க பஸ்ஸு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸுமே கிடைக்கலன்னா அவங்க 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணி போகிறாங்க. அப்படிங்கும்போது பஸ்ஸு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ஒன்று அலோவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட், அவங்க டிக்கெட்லாம் அப்டேட் பண்ணால் ரீஎம்பர்ஸ்மெண்ட் திரும்பி அவங்களுக்கு ரிட்டன் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறவங்களும் வந்து பஸ்ஸில் போகிறவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ கார் வச்சுருக்கவங்க மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறவங்க கிளைம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டில் போகிறவங்க கூட அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக வெல்லாக இருப்பாங்க. ஸோ பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட்டு. ஸோ இதை பண்ணால் நிறையா போலிங் வந்து எதிர்பார்க்கலாம். அவங்களும் வந்து அவங்களுக்கான ஓட்டை வந்து கரெக்டாக அவங்க ப்ளேஸ் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம் ட்ரெயின். இப்போ நம்ம ஊரில் வந்து ட்ரெயின் நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து ஸ்பீடான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்கணும். அப்படிங்கும்போது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸோ இன்கேஸ் நம்ம எக்ஸிஸ்டிங் ட்ரெயினில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா, என்னோடய ஐடியா எப்படின்னா, அப்போது உக்ரைன்லலாம் சொல்லுவாங்க மெட்ரோங்கிறது நிறையா டீப்பாக இருக்கும்னு. இப்போது ரஷ்யாவோட போர் நடந்ததுனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்கியிருக்கோம். பட் நம்ம அதிகமாக போருக்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இதில் வந்து சிட்டிஸில் தான் மெட்ரோ இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் வந்து கனெக்ஷன் மெட்ரோ கொண்டு வரலாம். இல்லைன்னா ஜப்பானில் இருக்கிற மாதிரி புல்லட் ட்ரெயின்ஸ் கொண்டு வரலாம். இது வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூவுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் நார்மல் பீப்புள் வந்து இப்போது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறவங்க அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வரப்போ அவங்களுக்கு ஒரு 1/2 hour இல்லைனா 20 minutes வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இயர்லி பாஸ் இல்லைனா மந்த்லி பாஸ் எடுத்துகிட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரத்தில் ஒர்க் ஃபோர்ஸும் வந்து சென்னையிலே லொக்கேட் ஆகிருக்கணும்னு அவசியம் இருக்காது. அட் த சேம் டைம் அவங்களோட ட்ராவல் டைம் வந்து கம்மி பண்ணும். ஸோ புல்லட் ட்ரெயின் இல்லைனா மெட்ரோ அந்தளவுக்கு ட்ராவல் கம்மி பண்ணாது.
பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் என்னோடய ஐடியா. தேர்டு வந்து எலெக்ஷனுக்கு வந்து 1 டே தான் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அது நிறைய பேரால் வீட்டுக்கு போய் சேர்றது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதை வந்து கம்மி பண்ணணுன்னா 2 டேஸ் லீவ் இருக்கணும். 1 டே ப்ரியர் வந்து எக்ஸிஸ்டிங் ஹாலிடே வந்து எலெக்ஷன் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாளும் லீவ் கொடுக்கணும். அப்போ தான் மற்ற கம்பெனிஸ்லாம் லீவ் 2 டேஸுங்கிறது அலோகேட் பண்ணிவிட்டு நாளே அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க நாளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று. 2 நாள் லீவுங்கிறது கொடுக்க முடியும் தான். இன்னும் 5 இயர்ஸ் ஒன்ஸ் தானே நடக்குது. ஸோ எலெக்ஷனுக்கு வந்து 2 டேஸ் லீவுங்கிறது பெட்டராக இருக்கும். 1 டே முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்கேஸ் கிடைக்கலன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்கலன்னா கூட அடுத்த நாள் போயிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு 95+ போலிங் வந்து எதிர்பார்க்கலாம். 95+ வரப்போ தான் ஒரிஜினலாக மாஸாக இருக்கிற பீப்புளோட எலெக்ஷன்ஸில் வந்து நமக்கு பெஸ்ட்டு கேண்டிடேட் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ 2 டேஸ் லீவுங்கிறது கொடுத்தா பெட்டர். அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டிங் ஃபெசிலிட்டிஸ், இதுவும் முக்கியமான விஷயம். இப்போ கன்னியாகுமரியிலலாம் நிறைய பேர் யூடியூப்லேயே என்ன வீடியோ போடுறாங்கன்னா, அவங்க ஃபாரினில் இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே போலிங்லாம் பண்ண முடியல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஓட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த தபால் மூலியமாக ஓட் பண்ணுறாங்கள அது. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து நம்ம ஆன்லைனில் கூட ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அவங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் மூலயமா அந்த போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு இன்னொரு ஹியூமன் வேணால் அந்த சைடு வச்சுட்டு அவங்க என்ன இப்போ ரொபாட்டிக் ஆர்ம்லாம் இருக்குல்ல, ஸோ எந்த பட்டன் அமுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்க ஸ்க்ரீனில் பட்டன் அமுக்கிறப்ப இங்கே வந்து ஒரு ரோபாட்டிக் ஆர்ம் மூலயமா அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு பட்டன் அமுக்கிற மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி நம்ம இப்போ எப்படி ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வருதில்ல அது வரும். அவங்களுக்கு வீடியோ மூலியமாக அங்கே பார்க்குற மாதிரி பண்ணிடலாம். நடுவில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் கூட தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தால் அவங்களும் ஓட் போடுவாங்க. ஸோ 95+ ஓட்டிங்லாம் வந்துச்சுன்னா நல்ல விஷயந்தான். நிறையா புது கேண்டிடேட்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் போட முடியல ஆனால் போடணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் தானே. ஸோ இப்போ மை வைக்கிறாங்க, பட் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டா யூனிக் ஐடியா தான் இருக்கும். வேறு யாரும் அங்கே ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணாங்கிறப்ப அங்கே ஒரு ரோபோ மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேரெக்டாக அவங்க என்ன ஆன்லைனில் கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது தனியாக வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஓட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அதெல்லாம் முடியும். இதில் இஷ்யூங்கிறது எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் மேலேயும் இருக்குது, பட் எலெக்ஷன் கமிஷன் தான் இதுக்கான அத்தாரிட்டி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஈவெண்ட் ஆர்கனைசர் தானே ஈவெண்ட்டுக்கு அத்தாரிட்டி. அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து அட் த எண்டு எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஓவரால் லைஃப் ஆஃப் தமிழ்நாடு பீப்புளும் இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் டைமுங்கிற அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் ரொம்ப டயர்டாகாமல் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ மெட்ரோ செம்மையாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கனெக்ட் ஆனிச்சுன்னா சூப்பராக இருக்கும். புல்லட் ட்ரெயினுங்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஜப்பானால் முடியுதுன்னா தமிழ்நாடாலையும் முடியும். ஸோ பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.